ஒவ்வொரு காலையும் ஒரே மாதிரிதான் தொடங்கியது. சூடான தேநீர், சிறிய வாடகை அறை, பணத்தை நினைத்து சோர்ந்த மனம். காலை உணவுக்கு முன்பே அவர் போனை பார்த்தார். மீண்டும் சில மெசேஜ்கள், மீண்டும் சில வாக்குறுதிகள். இன்னும் காத்திருப்பதே. அலுவலகத்தில் அவர் வழக்கம் போல் சிரித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் மதிய உணவு நேரத்தில் மட்டும் வங்கி ஆப்பை மீண்டும் மீண்டும் திறந்து பார்த்தார். சிறிய தொகைகள் மெதுவாக பெரிய சுமையாக மாறிவிட்டன. நட்பு மெதுவாக அமைதியான சங்கடமாக மாறியது. ஒரு நண்பருக்கு வீட்டு வாடகைக்கு பணம் தேவைப்பட்டது. மற்றொருவர் மருத்துவ செலவுக்காக கேட்டார். ஒவ்வொரு காரணமும் உண்மையாகவே தோன்றியது. அதனால் அவர் யோசிக்காமல் உதவி செய்தார். மாதங்கள் மெதுவாக கடந்து போயின. அழைப்புகள் குறைந்தன, பதில்கள் குளிர்ந்தன. சிலர் முற்றிலும் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அவர் இன்னும் பொறுமையாக காத்திருந்தார். ஒரு மாலை பேருந்து வழக்கத்தை விட அதிகமாக நிரம்பியிருந்தது. ஒவ்வொருவரும் காய்கறி பைகள், அலுவலக பைகள், சோர்ந்த முகங்களுடன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர் ஜன்னல் அருகே அமைதியாக நின்றிருந்தார். அப்போதுதான் முதல் முறையாக பணத்தை திரும்ப பெறுவது பற்றி அவர் நினைக்கவே இல்லை. ஒவ்வொரு உதவிக்கும் திரும்ப வர வேண்டும் என்ற அவசியமில்லை. சில உதவிகள் கொடுத்த அந்த நிமிடத்திலேயே முடிந்து விடுகின்றன. அவரின் மனசுக்குள் இருந்த பாரம் மெதுவாக குறையத் தொடங்கியது. அந்த இரவு உணவு மிகவும் அமைதியாக இருந்தது. சாதாரண சோறு, சூடான குழம்பு, கோபமில்லாத அமைதி. பல மாதங்களுக்கு பிறகு அவரின் மனம் கொஞ்சம் அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் காலை நகரமே வேற மாதிரி தெரிந்தது. அல்லது அவர் கொஞ்சம் மாறியிருந்தாரோ? இழந்ததை எண்ணுவதை அவர் நிறுத்திவிட்டார். இன்னும் கையில் இருப்பதை பாதுகாக்க வேண்டும் என்பதையே நினைத்தார். மெதுவாக அவர் மீண்டும் தொடங்கினார். சிறிய சேமிப்புகள், அதைவிட சிறிய எதிர்பார்ப்புகள். இதயம் கணக்கு வைத்திருப்பதை நிறுத்திய போது வாழ்க்கை கொஞ்சம் மென்மையாக உணரப்பட்டது. மீண்டும் ஒரு மாலை பேருந்து கூட்டமாக இருந்தது. வெளியுலகத்தில் எதுவும் மாறவில்லை. ஆனால் இந்த முறை அவர் ஜன்னல் வழியாக அமைதியாக வெளியே பார்த்தார். பிறகு மெதுவாக தன்னைத்தானே வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். கதை சொல்லும் நெறி, உதவி செய்வது தவறில்லை. ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவுகள் சில நேரங்களில் மன அமைதியையும் உறவுகளையும் காயப்படுத்திவிடும்.